அதை பத்தி நீங்க worry பண்ணலாம். ஓகே ரெக்கார்ட் டாக்டர். பண்ணட்டும். உங்களுக்கு ஓகே வேண்டாம், அட் டாக்டர். எண்ட் ஆஃப் த டேல ரெக்கார்டிங் இல்ல இல்ல நான் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து வேணாம்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே டாக்டர், நோ இஷ்யூஸ். So என்ன பண்ணலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க எப்படி பண்றீங்க இதுன்னு. கொஸ்டின்ஸ் எஸ். வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து யாரா இருந்தாலும் கேட்குறோம். சரிங்களா? ஓகே டாக்டர். நான் ஓகே இது நீங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் எனக்கு சக்சஸ் ரேஷியோ கொடுத்தது அதுக்கு ஒரு ஸ்கிரீனருக்காக தான் நம்ம குரூப்ல கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஓகே பாருங்க சார். நான் இந்த ஸ்டாக்கை நான் வாங்கியிருக்கேன். த ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கான்செப்டே சார், இந்த S3 to S4 எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்டாக் இருக்கணும். இங்க இதுக்கு நடுவுல எங்க கிடைச்சாலும் நான் அதை வாங்குறதுக்கு பிளான் பண்றேன் சார். அதுக்கு முன்னால நம்ம புல் பேக் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா, இது கீழே எங்க இருக்குன்னு. இப்போ இது கீழே வரலாம், வந்தாலும் நான் ஆட் பண்ணிப்பேன் என்னோட மைண்ட் செட். பட் எனக்கு என்னன்னா இதுல இன்னும் ரெண்டு மூணு இருக்கு காமிக்கிறேன் சார். நிறையவே இருக்கு. இந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோம்னா இது மோஸ்ட்லி சூன் உங்களுக்கு வந்து நம்ம லாங் டைமா வெயிட் பண்ற ஒரு பர்சன்டேஜோட நம்மளுக்கு உடனே ஒரு மினிமம் 10 டு மேக்ஸிமம் இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் இது இருக்கு என்னோட. அது எங்க காமிக்கிறது? ஐம் வெரி நியூ வித் ஜூம், எப்படி என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் மட்டும்தான் ஐம் ரைட். இல்லைன்னா அது வந்து தப்பா போயிடும் இல்லைங்க டாக்டர், அதனால தான் அதை காமிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே மேடம், ப்ளீஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீல் ஃப்ரீ. இங்க பாருங்க, இதை வந்து நான் இன்னும் ஹோல்ட் பண்றேன். நான் வாங்கின டேட் பாத்தீங்கன்னா, நான் இதை டெஸ்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறேன் டாக்டர். இதுல நான் கான்பிடென்ட் ஆயிட்டேன்னா, எனக்கு ஒரு ஸ்கிரீனர் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் நிறைய போடலான்னு இருக்கேன். என்னோட பிரேக்கு பாத்தீங்கன்னா இப்போதான் வாங்கியிருக்கேன். டேட் பாத்தீங்கன்னா சரிங்களா, தெரியுதுங்களா டாக்டர்? ம், தெரியுது மேடம். வெல் டன் மேடம். ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து இவ்வளவு வரலாம். பட் நான் மினிமம் 10 to 15% ஃபர்ஸ்ட் வந்துரும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கேன். ஓகே. ம். ம். ட்ரெண்ட் எல்லாம் நான் நடுவில் பாலிசர்க்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நல்லா போச்சுன்னு. அந்த டைம்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாமே ரீசெண்டாக தான் சார் வாங்கியிருக்கேன். இது கடலை இப்போ நான் வாங்கினது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேக்டும் அப்படிதான் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருக்கேன் டாக்டர். வாங்கி அதை வித்து ஒரு ஒரு 100 ஷேர் வாங்கி வித்து அதுல மீதி கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் நான். இது வந்து அந்த டைம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன நடந்தது. ம். ம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட செலெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப எனக்கு என்ன கண்டிஷன் வேணும்னா, பிட்வீன் S4 to S3 இருக்கிறது எடுக்கணும். அது எடுக்கிற முன்னால நான் வந்து வீக்லியில பாக்குறேன். வீக்லியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து அதே S4 S3 பிட்வீன் இல்ல S3 சப்போர்ட் எந்த ஏரியால இருந்தாலும் நம்ம அந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ம். பார்க்கலாம். நம்ம டார்கெட் வந்து ஒருவேளை நான் லாங் டைம்க்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குனா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம எங்க R3 இருக்கோ அங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு சர்டன் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கலாம் டாக்டர். இது நான் இது என்னோட மைண்ட் செட், நான் விற்க போறது இல்ல. இவ்வளவுதான், இதுதான் டாக்டர் இதோட செட்டப். அப்புறம் ம். இங்க பாருங்க, நம்ம நிஃப்டி எடுத்துக்கோங்க. இதே வீக்லியில நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இன்னும் பியூட்டிஃபுல் டாக்டர். எனக்கு நான் என்ன இதை புரிஞ்சு வச்சிருக்கேன்னா, ஏன் இப்போ நம்மளுக்கு வந்து கேமரினால S3 போட்டீங்கன்னா ஸ்கிரீனர்ல கிடைக்கும், S4 கிடைக்குது. ஆனா இந்த பிட்வீன் ஏன் என்னோட எனக்கு வந்து ஸ்ட்ராங் பிலீவா நான் ஃபீல் பண்றேன்னா, இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, ஆர்டர் வந்து இங்க வந்து ஆர்டர் போடலாம், இல்ல இங்க வந்து ஆர்டர் போடலாம்னு இருப்போம். இப்ப நம்ம ம். இங்க ஆர்டர் போடும்போது என்ன நடக்கும், இதை ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணா, ஐயோ கீழே வந்த உடனே ஐயோ ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு, இல்ல நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுப்போமா இல்ல, அது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இங்க வரும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கூட போகலாம். சோ ம். இவங்க கான்செப்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் இந்த சென்டர்ல இருந்து நிறைய ஸ்டாக்ஸ் இப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல மோஸ்ட்லி நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அதை நான் இது கண்டுபிடிக்க எனக்கு இப்போதான் டாக்டர் ஒரு 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 21 மந்த்தா தான் இதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். திஸ் ஒன் இஸ் எனி டைம் ஃப்ரேம். நீங்க வந்து இங்க பாருங்க,
நம்மளுக்கு எங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. இந்த நடுவுக்குள்ளதான், இந்த இதுக்குள்ளதான் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ஒண்ணு ஓகே இது ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம இது சில பேர் நம்ம இதை பார்ப்போம், இல்ல இது இங்க போட்டிருப்போம் ஆர்டர், இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும், இங்க இருந்து ரிவர்ஸ் இப்படி பார்த்துப்போம். பட் இதுதான் நிறைய இடத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டியா வருது டாக்டர். எனக்கு இப்ப தேவை வந்து இந்த மாதிரி, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, நான் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன இருக்கு நான் வேணா சொல்றேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ரிலையன்ஸ் ஏதாவது வந்திருக்கான்ட்டு. நீங்க சொன்ன ட்ரெண்ட் அண்ட் ஜென்டெக்கே போட்டு காட்டுங்க. ஓகே, ஜென்டெக் இப்போ காமிச்சேன்ல சார். ஓகே, அதே மாதிரி நான் வந்து இதுல இன்னொரு ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறேன் டாக்டர். இதை 2 நாளா வச்சுக்கிறேன் ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு முன்னால. இதுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் இருக்கா நம்ம செக், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மேல இருக்கும், ஆனா இந்த ஏரியா கீழே இருக்கும்போது அது கொஞ்சம் பிரேக் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுவே நம்மளுக்கு வந்து இதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரினா நம்ம தைரியமா இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி லாங் டேர்ம்காக நான் பேசுறேன் டாக்டர். யாரும் வந்து ஷார்ட் டேர்ம்காக புக்கிங் வந்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. லாங் டைம் வரும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருந்து ஒரு 10% இறங்கும்போது எந்த இடத்துல வருதுன்னு நீங்க அதை செக் பண்ணிட்டு போய் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த மாதிரி வர்றதில்ல, இந்த கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. இப்போ வந்து கோட்டக், இங்க பாருங்க, கோட்டக் வந்து என்ன நடந்ததுன்னு பாருங்க சார். இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஆல்ரெடி இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க, ரீட்ரேஸ்மெண்ட் இங்க வந்து எடுத்திருக்காங்க, அதே S4க்கு நடுவுல இருக்கு பாருங்க டாக்டர். நம்ம எடுத்திருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நான் எடுத்திருந்தா கூட நான் வந்து ஓகே உடனே புக் பண்ணனாலும் அதோட பாத்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டாவே ஓரளவு வர ஆரம்பிக்கும். பட் நான் இது ஏன் கன்சிடர் பண்றது யோசிக்கிறேன் அப்படின்னா, வீக்லில பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு உங்களுக்கு, S5 கிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் டிலே ஆகுது டாக்டர், என்னன்னு தெரியல. ஓகே, வீக்லில பாத்தீங்கன்னா நான் என்னோட கண்டிஷன் இங்க இருக்கணும், S3 கிட்ட இருக்கணும். ஆல்ரெடி இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்கு. ஸோ இது போகலாம், நான் இல்லை இன்னும் நான் எனக்கு என்னன்னா கீழே தான் வாங்கணும், எந்த டி ஐ மீன் லோ ப்ரைஸ்ல வாங்கணும்னு ஒரு கான்செப்ட் வைக்கும்போது இதை கொஞ்சம் நான் யோசிப்பேன். மறுபடியும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் வருமா பார்ப்போம், வரலன்னா ஓகே எனக்கு வந்து 5000 ஸ்டாக்ஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர் சார் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனி மோர் கொஸ்டின்ஸ்? ஓகே ஓகே சொல்லுங்க. இல்லை, எனக்கு டவுட்ஸ் இருக்கு, பட் நீங்க சொல்லி முடிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் நான் கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. ஐயோ, அண்ட் நான் ஒரு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன்னா இன்னும் இது பாருங்க, இப்போ இதெல்லாம் வந்து நான் நேத்தே இதை வந்து ஓகே இது பையிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். இதுக்கு தாண்டிச்சுன்னா நான் இதை வந்து எடுப்பேன் டாக்டர். ஏன்னா வீக்லில நல்ல ஒரு சப்போர்ட் இங்க இருக்கும்போது நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம்ட்டு இந்த சென்டர்ல எங்கே வந்தாலுமே கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலான் இருக்கேன். இது வீக்லில டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்த்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல இதுவே எனக்கு இதுக்கு கீழே கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் டைரக்டா போல்டா போயிட்டு இருப்பேன். பட் இது வந்து இது ஒரு நல்ல சப்போர்ட் தான். ப்ரீவியஸா நம்மளுக்கு இங்க ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, இது சப்போர்ட் வந்திருக்கு, போகலாம் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் இங்க எங்கேயாவது வந்த கூட எடுத்துக்கலாம் தான் நான் அதை இது பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க பாரு, இதுவும் அப்படியே தான் டாக்டர். ஏசிசியும் பார்த்தீங்கன்னா இப்போதான் உங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா இதுவும் பாருங்க இந்த கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸா இங்க வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து வந்தவொடனே இதே தான் அந்த பிட்வீன் தான் உங்களுக்கு பாருங்க. அங்க வந்தாதான் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரேலி எடுக்குதுங்க டாக்டர், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே யூ மேடம் கேன் ஆஸ்க் சார். டிஎல்எஃப் சொல்லுங்க, டிஎல்எஃப் மேடம். ஒரே நிமிஷம், இது எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது பாருங்க, தெரியுதுங்களா டாக்டர், இது வீக்லில இங்க இருக்கு. இது எக்ஸாக்டா கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டா பார்த்து இது நெக்ஸ்ட் கேண்டில் இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா யூ வில் கெட் அ குட் ரிவார்ட், ஐ பிலீவ். ஓகே, டிஎல்எஃப் டிஎல்எஃப்பும்
இங்க வந்திருக்கு. ஸ்டில் நான் ஓகே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இங்க இங்க நம்ம நெக்ஸ்ட் டே கேண்டில் பார்த்துட்டு கூட போயிருக்கலாம். இல்ல இங்கேயே கூட எனக்கு இது பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் இங்க போட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஆக்சுவலி டிஎல்எஃப் நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், பட் நான் லேட்டா தான் எடுத்திருப்பேன் போல. இந்த ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுது டாக்டர். பரவாயில்ல பரவாயில்ல. டிஎல்எஃப் நல்லா இந்த இடத்துல இருந்து போயிடுச்சுங்க கணேஷ் சார். ஆக்சுவலி நம்ம எடுத்திருந்தா இங்க எடுத்திருக்கணும். இது நல்லாவே மூவ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க கண்டிஷன் வந்து இதுலயும் உங்களுக்கு அதே S3 இருக்கான்னு பாருங்க. நான் வேணா என்னோட இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க ஏதாவது பாக்குறீங்கன்னா போடுறீங்கன்னா நீங்க நான் இந்த இதுல வரும்போது நீங்க சொன்னீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். ஒரு ஒன்றும் டிலே ப்ராப்ளம் இல்லை ஆகுது. மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இப்போ வந்து டிஎல்எஃப் வந்து டே நல்லா ஃப்ரேமில் வந்து எடுக்கலாம். எடுக்கலாம்ல அது? எடுக்கல. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னும் வீக்லில வந்து உங்களுக்கு இன்னும் S3 கிட்ட கூட இன்னும் மூவ் ஆகல. S4 இந்த இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. நீங்க லாங்குக்கு பாக்குறீங்கன்னா இவ்வளவுதான் சார். எங்கேயாவது கீழே வந்து ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்விங்குக்கு பண்றீங்கன்னா ரூல் கன்ஃபார்மா நீங்க வந்து அது கரெக்டா டார்கெட்டோட இப்ப ஸ்விங்குக்குன்னா நான் இங்க எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் ஏரியால தான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன்னா இது உடனடியா நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சிருப்பேன். இது செகண்ட் டார்கெட் கிட்ட போகுது. இதையும் மீறி இப்ப அடுத்த டார்கெட் இங்க நான் இது பண்ணுவேன். இன்னும் ஒரு சில ஸ்டாக்கை வந்து இப்படி எனக்கு வந்து சப்போர்ட் வரைஞ்சுக்கிட்டு அது பண்ணி இதுல வந்தாதான் அப்படின்றதோட இது எனக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ இதோட இந்த ஸ்டாக்கஸ்டிக்ஸ் இது இந்த இண்டிகேட்டரும் கிராஸ் ஓவரும் கரெக்டா கொடுக்குது டாக்டர். இது ஆக்சுவலி நேத்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க இதையும் சேர்ந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஸ்பின்னர் பண்ணா நல்லா இருக்கும். அதுல வர்றத நம்ம வந்து எடுத்து பார்த்து செக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணிருக்கோம் டாக்டர். ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐயா? ஆமாங்க டாக்டர் பாருங்க. சரி எது சரி. எது போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இல்லை இல்லை, இண்டிகேட்டர் பேர் கேட்குறாங்க. ஆமாங்க ஆமாங்க டாக்டர். ஸ்கோஸ்டிக் இண்டிகேட்டர் ஏதோ ஆர்எஸ்சி. ஓகே சரி. புரியுது. இப்போ என்னன்னா வந்து நீங்க டே சார்ட்ல போடுறீங்க, போட்டுட்டு S3 S4க்குள்ள ஒரு இது இருந்துச்சுன்னா ஐடியெல்லாம் எடுக்கணுன்றீங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடி வர்றது கூட பார்த்துட்டு ரீட்ரேட் வர மாதிரி எடுக்கிறீங்க. இதோட ம் இன்னொரு இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் புக் பண்ணுறது வந்து R3 R4ல் இது பண்ணுறீங்க. நீங்கள் ம் ஒரு ஸ்டாண்டர்டான உங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் போகிறதுனால சப்போஸ் ம் வந்து இது ஃபெயில் ஆகி கீழே போனால் கூட நான் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன்றீங்க. am I ரைட் மேம்? எக்ஸாக்ட்லி டாக்டர். இப்போ இது எல்லாமே என்னோட ஃபண்டமெண்டலா நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல எது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் எடுப்பேன். இதுல நான் எப்படி ஏன் டிஎல்எஃப் கூட எடுத்தேன்னா இப்ப எல்லாமே இந்த கிரீன்ல இருக்கிறதோட எனக்கு எப்போல்லாம் இந்த டவுன் ஆகுதோ இந்த இந்த ஸ்டாக்கை போய் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். என்ன பண்றான், எதுக்காக, என்ன நடந்ததுங்க அப்படின்னு செக் பண்ணுவேன். அந்த டைம்ல இது திருப்பி திருப்பி பார்க்கும்போது என்னோட கண்டிஷன்ல இங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஆல்ரெடி இங்க வந்திருக்கான். இதுவே எனக்கு நான் ஒரு நல்ல பிரைஸ் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு பாபு சார் சொன்ன சார் ட்ரெண்ட் கொஞ்சம் நல்லா வரா சார் திரும்புற மாதிரி இருக்கான்னு இந்த 4000 சில்லறையே இதை சொல்லி இருந்திருப்பேன் நான். அது ஏன் சொன்னேன்னா இங்க பாருங்க இயர்லியில எனக்கு கிட்டத்தட்ட S4 S3 புரியுதுங்களா டாக்டர் பிட்வீன் ம் ம் இந்த கண்டிஷன் வரதா ஓகே இவன் திரும்ப போறான் அப்படி செய் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இருந்து டேக்கும் வரும்போது இதுல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே நான் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் டாக்டர். ம் ம் நீங்க இயர்லி இல்ல மந்த்லி இல்ல வீக்லி இல்ல டே எந்த டைம்லயும் இந்த நடுவுல வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் ட்ரேடை கூட ஒரு ட்ரை பண்ணலாம் டாக்டர். போட்டு நம்ம வெயிட் பண்ணி பாருங்க. அதோட ரிவார்டு வந்து ஏதாவது மேக்ஸிமம் 1 or 2 ஸ்டாக்ஸ் தான் டாக்டர் உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குது இந்த ஸ்ட்ராட்டஜில. மேக்ஸிமம் இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து வித்தின் ஷார்ட் பீரியட் மினிமம் 10% உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுக்குது. இது நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். நீங்களும் சொல்லுங்க. வேற எதாவது கூட சொல்லுங்க டாக்டர். ஐ வில் ஃபாலோ. மேடம் ஓகே மேடம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போடுங்க மேடம். சார் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பஜாஜ்
இதுதான் சார் ஆக்சுவல் பையிங் ப்ரைஸ் நம்மளுக்கு. அது அது இல்லை, பட் அது ஆல்ரெடி டவுன் வந்ததுனால அதை விட்டுடுங்க. பட் இப்போ வந்து இங்க பாருங்க, S3ல நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஆனா இங்க இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க தைரியமா இது இங்கேயே நம்ம எடுத்திருக்கலாம். இப்போ கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு R3 கிட்ட போய் ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது. இது வந்து போகலாம், மேல போகலாம் எப்பவுமே. இப்ப ஏன் நம்ம நிஃப்டி கிட்ட வந்து உங்களுக்கு போய் அங்க ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அதே தான் மீனிங். நான் வந்து ஒரு குரூப்ல ஓப்பனாவே நம்ம ஈவினிங் குரூப்ல எப்போ நிஃப்டி 23 இதை வச்சுதான் டாக்டர் நான் சொன்னேன். 23,867க்கு மேல ஒன் டே கேண்டில் சஸ்டெயின் ஆகுறானோ அப்போல இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் திரும்பிச்சுன்னு நான் ஓப்பனாவே நம்ம குரூப்ல அத்தனை பேரும் கேட்டாங்க, எல்லாருமே நான் சொல்லியிருந்தேன். எனக்கு இதுல பயங்கரமான பிலீவ். பட் இதுல இருந்தே நம்ம பார்த்துருக்கலாம். எனக்கு அப்போல்லாம் இது ஐடியா வரவே இல்லை. ரீசெண்டா தான் நான் ரிசர்ச் பண்ணும்போது ஓகே இதுதான் இதுக்கு மேல வந்து பெருசா இறங்காது. அதே மாதிரி இது டார்கெட்டும் இதுதான் டாக்டர். இங்க போய் பாருங்க, நான் என்னோட லைன்ஸ் எடுத்துடுறேன். டார்கெட்டும் நம்ம R3. இப்ப இந்த R3 கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து இது பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகி ஒன் டே இங்க கேண்டில் நின்னா அடுத்த டார்கெட் நேரா இங்கதான் போவோம் சார். நடுவில் அப்படி இப்படி போய் இதுதான் டார்கெட் என்னோட பிலீவ். நம்ம அந்த பிவோட் கிட்ட ஸ்டார்ட் ஆனது நேரா அங்க போய் வந்து முட்டிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இதோட இது பாருங்க, இங்க ஸ்டார்ட் ஆனது லைக் ஷேர் மாதிரிதான் டாக்டர். எந்த இது எடுத்தாலும் நம்ம R3 கிட்ட கொஞ்சம் புக் பண்ணிக்கணும். இதுக்கு பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் அப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். மேடம் என்னோட கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் டாக்டர். ஆல் வந்து உங்களோட இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. உங்களோட ஓகே டாக்டர். மெத்தடாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே டாக்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அது தழுவி தான் எனக்கு கொஸ்டின். நம்பர் ஒன், நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அது என்ன இண்டிகேட்டர்? கேன் யூ ஜஸ்ட் ஷோ அஸ்? இல்ல டாக்டர், இது பிவோட் தான், நம்மளோட பிவோட் தான். ஐயோ இங்க பாருங்க, நான் இது என்னன்னா சார் இந்த பிடிசிட்டி எல்லாம் ஒன்னா இருக்குன்னு தான் நான் இதுல போட்டிருக்கேன் டாக்டர். பிவோட் இங்க பாருங்க, கேமரிலா ஆட்டோ ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு வச்சு ஒன் டே கூட போதும். நான் இந்த S1 S2 S3 எல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணல. ஜஸ்ட் R3 S3க்கு என்னன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டா வச்சிருக்கேன். இந்த ரெண்டுமே S5 கிட்டயும் R5 கிட்ட வந்தா நான் அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண மாட்டேன் டாக்டர். அது வந்து ஓவர், ஐ மீன் லைக் ஓவர் பாட் ஓவர் சோல்டு, அதுக்கு அவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் அதுக்கு அவங்க வந்து அதுக்கு அவ்வளோ வருவோம் இன்ட்ரெஸ்ட் மேடம். காமிக்கல அப்படின்னு அதுக்கு நான் ஃபீல் பண்றேன். எப்போ அந்த S5 கிட்ட இருந்து S4 கிராஸ் ஆகி வருதோ அப்போதான் அதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாக்டர். இவ்வளவுதான். இது வந்து நம்ம சிம்பிள் கொஞ்சம் மேலே கேமரில. I just wanted to see number of pivots back to his daily values. ஓகே, சரி, இது மூடிடுங்க மேடம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன தெரியும்னா, PTZAIOன்றது நம்மளோட ப்ராஃபிட் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம செல்வா சார் தானே, ஆமாங்க டாக்டர். இங்க அதில் வந்து இது பிவோட் பாயிண்ட்ஸ்னு வருது. இல்லைன்னா பிவோட் பாயிண்ட்ஸ் இதுவே போட்டுட்டேன் டாக்டர், அதுவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோல வச்சிருக்கேன் டாக்டர். மெயின் அதுதான், டெய்லி இல்ல ஆட்டோல வச்சிருக்கேன். ஆட்டோல மீன்ஸ் நான் வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன்னா அது 12 இயர் பேக் போய் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் நான் வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும் கேட்கணும். யா ஓகே, நான் ஜூம் எதுவும் பார்க்கல டாக்டர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரியல, ஏதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க முதல்ல டாக்டர். நான் கேட்டுறேன், அதுக்கப்புறம் ஜூமில் ஓகே என்னென்ன கேட்க. ஓகே ஓகே டாக்டர். இங்க ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுவும் ஆஃப் அதே வந்து தான். நீங்கள் பிவோட் பாயிண்ட் கேமரெல்லாம் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க டாக்டர். எதுக்காக கேமரெல்லாம்? ஒய் நாட் ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்ஸ்? எனக்கு வந்து நான் ஒரு இவங்க அந்த அம்மு மாதவன் அவங்க இருக்காங்கல்ல டாக்டர், அவங்க வந்து கேமராவை ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அதுல வந்து பிலீவ் பண்றாங்க. சரி வாட் இஸ் கேமரா அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஓகே. இப்ப அவங்க சொல்றது என்னன்னா S3 கிட்ட வந்தாடுங்க அப்படின்னு. நானா இது ஓனா அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் மட்டும், இவன் அதுக்கும் இதுக்கும் நடுவுல வரும்போது ஒரு ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. சோ ஒருவேளை நம்ம சைக்காலஜி கேமா இவங்க ஏதாவது திங்க் பண்றாங்களா
ஒருவேளை இங்க நம்ம ஆர்டர் போடுவோம், இல்ல இங்க ஆர்டர் போடுவோம், இல்ல இங்க ஆர்டர் போட்டா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேர்ஷனா அவங்க திங்க் பண்றாங்களா அப்படின்ட்டு ஓவர் த எஃப்ஐஎஸ்ஆர் டிஎஸ்ஆ இருக்கட்டும், நம்மகிட்ட யாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருப்பாங்களோன்னு என்னோட ஓன் கிரியேஷன்ல நானா இப்போ நினைச்சது சொல்றேன். 100% நான் ராங்கா கூட இருக்கலாம். பட் எனக்கு எனக்கு திங்க் பண்றதுல அது ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. அதான் அதான் வந்து என்னன்னா வந்து வாட் ஐம் ஸோ சர்ப்ரைஸ் டு see என்னன்னா அம்மு மாதவன் மேடம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இட்ஸ் குவைட் நோன், த கேமரா இஸ் வெல் நோன் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ அம்மு மாதவன் ஹூஸ் அ இன்ட்ராடே பிளேயர். ஓகே டாக்டர். அவங்க யூஸ் பண்றது எனக்கு புரியுது. பட் நீங்க அதை எடுத்து வந்து நான் ஆக்சுவலா வந்து நீங்க ஸ்டாக்குக்கு யூஸ் பாத்துக்க பண்ண போறீங்க. ஆரம்பிக்கும் போது ஐ காட் சம் இம்ப்ரெசிவா இருக்கு. நான் அது கரெக்ட். இன்னைக்கு பார்த்து அது நான் எடுக்கல புதுசா டாக்டர், இதை இருந்துச்சு வாட்ச் எனக்கு. பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி சாரி சாரி, சொல்லுங்க டாக்டர், நீங்க சொல்லுங்க. அது எனக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. பட் இட்ஸ் ரியலி ஒர்க்கிங். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கும்போது ஈவன் தோ இட் இஸ் மெயின்லி த கேமரா இஸ் மெயின்லி ஃபார் இந்த டே ட்ரேடர்ஸ்க்கு, இந்த ஓகே டைம்ஸ் டாக்டர். சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறாங்களா அவங்களுக்கு தான் வந்து மெயினாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எங்கே S3 S4 ஓப்பன் ஆகுதா இல்லை R3 R4 ஓப்பன் ஆகுதா அதை வச்சு தான் வந்து தே வில் ஸ்டார்ட். இன் பிட்வீன் ஓப்பன் ஆனால் தே ஒன்ட் டேக் அ டே ட்ரேட். எஸ் டாக்டர், ஸோ அது கரெக்ட். மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரியும். பட் அதை வந்து இங்க நீங்கள் பாருங்க வந்து டாக்டர், இன்வெஸ்ட்மெண்ட்ல யூஸ் இதுவும் பண்ணுவீங்க. பாருங்க. இன்னைக்கு நிஃப்டி 5 மினிட்ஸ்ல எடுத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நேரா இங்கதான் வந்திருக்காங்க. ம், ஏன் ஏன் இதுக்கு வந்து டச் பண்ணல, ம், ஏன் ம், இங்க வந்து இது பண்ணல? இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கான ஒரு கெயின் மெத்தாலஜி யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு எடுக்கிற நிஃப்டியை பாருங்க. ம், ம். இப்போ என்னோட சொல்லுங்க டாக்டர், எனி கொஸ்டின் சொல்லுங்க, வேற ஏதாவது. சாரி. என்னன்னா வந்து ஹவு இட் இஸ் கெட் கால்குலேட்டட். அது நம்ம இப்போ வந்து பேசிக்காக நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட் எல்லாம் வந்து இதை பற்றி இந்த பிவோட் பாயிண்ட் இதை பற்றி வர்றதுனால ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக கேட்குறேன். யூ நோ ஹவு இட் இஸ் கெட் கால்குலேட்டட் வச்சுங்களேன். நார்மல் ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்ஸ்க்கும் கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா மேடம்? இஃப் ஆனஸ்டா நாட் எனக்கு I'll tell you. தெரியாது டாக்டர், ஸோ ஆனஸ்டா நார்மல் எனக்கு தெரியாது. இல்லை உனக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க மேடம். ஸோ சொல்லுங்க, நீங்க பேசிக்காக சொல்லுங்க. வந்து நம்ம வந்து ஆ, கேண்டில்ல வந்து ஹை ம், இருக்கும், லோ இருக்கும், க்ளோஸ் ம். இருக்கும். அதுதான் வந்து ஆமாங்க டாக்டர். முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் ம், ட்ரெடிஷ்னலாக. ம், அதை என்ன ம், பண்ணுவாங்கன்னா அந்த மூணுத்தையே கூட்டி மூணால வகுத்துருவாங்க. ம், ம், ம். இப்போ நேற்று கேண்டிலோட ஹை லோ எடுத்துட்டு ஓகேங்களா, அந்த ஹை ஆமாங்க லோ டாக்டர். எடுத்து அது எங்க ம், க்ளோஸ் ஆகுதோ அந்த மூணு பாயிண்ட்டையும் கூட்டி மூணால வகுத்தாங்க வச்சுங்களேன். ம். அதுதான் வந்து பிவோட் பாயிண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. கரெக்ட் இன்னையோட டே டாக்டர். வந்து நேத்துக்கோட ஹை லோ க்ளோஸ் மூணுத்தையும் கூட்டி மூணால வகுத்துட்டுனா அதுதான் வந்து அந்த எல்லோ கலர்ல வருது இல்லை மேடம், அது ஆமாங்க அந்த டாக்டர். அதுதான். ஓகேங்களா? அதுக்கு ம், அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட்ல இருந்து மேல போய் ம், 2 டைம்ஸ் பிவோட் பாயிண்ட்டை எடுத்துட்டு ம். அந்த லோவை கழிச்சிட்டாங்கன்னா மேல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி ஓகே, பிவோட் பாயிண்ட் ரெண்டு எடுத்து ஹையை மைனஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கீழே இருக்க சப்போர்ட் பாயிண்ட் வரும். ஓகே டாக்டர். பேசிக்கா காட் இட். ரேஞ்சில் இருக்க ஹை லோவை கழிச்சிடுவாங்க மேடம் S1 அண்ட் R1 வரத்துக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓகே, அதே மாதிரி ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பேசிக்காக இந்த மூணு லெவலை தழுவி அதை வந்து ஆவரேஜ் பண்ணி இது பண்ணி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அடுத்த நாளுடைய டிராயிங்ஸ் வரைவாங்க. பிவோட் பாயிண்ட்டு S1 ம். S2 S3 S4 S5 அதே மாதிரி R1 R2 R3 R4 அது மாதிரி போகும். ஓகேங்களா? இது எஸ் டாக்டர். நார்மலாக ஸ்டாண்டர்டாக பண்ணுறது. இப்போ ம், கேமரான்றது என்னன்னா we are ம், adding ம். Fibonacci level into that value. அப்படின்னா ஓகே, என்ன ஓகே. சொல்றாங்கன்னா இப்போ நார்மலா பிவோட் பாயிண்ட் அதே மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் கண்டுபிடிக்கணும் வச்சுங்களேன். ம், ரேஞ்ச் ஹைக்கும் லோக்கும் இருக்க டிஃபரன்ஸை என்ன ம். பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளைட் பை 0.09. ஓகேங்களா? ஃபிபனாக்கியோட ஓகே. ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, ஆ. 0.09 பெருக்கிட்டு அதை க்ளோஸ்ல ம், இருந்து மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். செகண்ட் ம், சப்போர்ட் ம், ம், லெவலுக்கு 0.18ல மல்டிப்ளை பண்ணுவாங்க. ம், ம், ம். தேர்டு ஓகே வந்து டாக்டர். என்ன பண்ணணும்னா 0.27 சம்திங் அந்த இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வந்து 0.58 அது மாதிரி வேல்யூ வச்சுங்களா. ஸோ ம், ம், ஃபிபனாக்கியோடைய வேல்யூவை நீங்க ம், பிவோட் பாயிண்ட்ல வந்து அப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் லெவல். ம், ம், ம். இப்போ யா நீங்க வந்து டாக்டர்.
மாற்றும் போது அது ஒரே ஒரு கேண்டில் தான் பேஸ் பண்ணி நடக்கும். இந்த ஹோல் இதே ஒரே ஒரு கேண்டில் தழுவிதான், ப்ரீவியஸ் கேண்டில் தழுவிதான். அது எப்படி பண்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க இன்ட்ராடே பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ வச்சுப்பாங்க. இதே நீங்க வீக் வந்து 12 மந்த்ஸ் போங்களேன், நிஃப்டியில போட்டு 12 மந்த்ஸ் போங்களேன். மந்த்லியில என் மந்த்லியில மந்த்லி வேண்டாம், இது போயிடுங்க, நமக்கு குழப்பமாயிடும். மந்த்லி போயிடும். மந்த்லி போயிட்டீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட்ல எத்தனை கேண்டில் வருது பாருங்க. இங்க இந்த ஒரு வந்து கோடு இதுவா வருதுல்ல, டாக்டர்? இதுக்கு முன்னாடி இருக்க கோட்ல எத்தனை எத்தனை வருது பாருங்க. 12 வருதா பாருங்க. 1 முன்னாடில இருந்து வாங்க, 4 5 6 7 8 9 10 இல்ல 11. இல்ல இல்ல மேடம், அந்த கோடு இருக்கு பாருங்க. ஒரு 2 கோடு இருக்குல்ல, இப்போ 2 லென்த் ஆஃப் கோடு பாருங்க. அந்த லென்த்துக்குள்ள எத்தனை கேண்டில் வருது பாருங்க. இங்கேயா டாக்டர்? இங்கே இல்லைங்க மேடம், முன்னாடி ஏன்னா இன்னும் முடியல இல்ல, இந்த லென்த்ல வந்து முதல்ல 4 கேண்டில் தான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? 4 5 கேண்டில் ஆ, தான் இருக்கு. இது மே மாசம். சரிங்களா? ஓகே இதுக்கு முன்னாடி ஓகே. போனீங்கன்னா எத்தனை பாருங்க, கரெக்டா ஒரு இயர் ஃபுல்லா வந்திருக்கும். ஆமாங்க டாக்டர், கரெக்ட். அப்போ 1 2 அவங்க 3 எந்த கேண்டில் வச்சு இதை வரைஞ்சிருக்காங்க? ம் 2023 இயர் கேண்டில் இருந்து டெரிவேட் பண்ண வேல்யூ. கரெக்ட்டுங்களா? விச் இஸ் கரெக்ட் டாக்டர். அப்ளிகபிள் ஃபார் த ஹோல் இயர். ம் ம் அதே கரெக்ட் மாதிரி டாக்டர். அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2024 ஹை லோ க்ளோஸை வச்சு வரையப்பட்டது தான் அடுத்த 12 மந்த்ஸுக்கு. நீங்கள் அதே ஓகே. வந்து டைம் ஃப்ரேம் டே போனீங்கன்னா அதில் எத்தனை கேண்டில் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 20 கேண்டில் இருக்கா பாருங்க. அங்கே போகாது. அங்க இருந்து என்னங்க, அந்த கிரீன்ல இருந்து என் பின்ன டோட்டலா அந்த இந்த இங்கே டாக்டர்? ரெட்ல இருந்து அந்த இங்க. ஏப்ரல் ரெட் இருக்கு பாருங்க. ஏப்ரல் ரெட் இருக்கு பாத்தீங்களா? ஏப்ரல் ஆ, ஃபர்ஸ்ட் ரெட், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ரெட், ஏப்ரல் பேர் போட்டிருக்குல, அது இல்லை மேடம். ஒரு ஒரு அந்த அந்த கேண்டில் தான் வந்து அந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் வர கேண்டில். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க அங்கதான் டாக்டர், ஆரம்பிக்குது. கரெக்ட் ஓகேங்களா? கரெக்ட். ஆமா அது ஆமா, வந்து சாரி. மேயோட முடியுது பாருங்க. மே ஃபர்ஸ்டோட முடியுது. அப்படியே போங்க போங்க. அதுக்கு முன்னாடி வாங்க. அங்க முடியுது இல்ல, முடிஞ்சிட்டு வேற ஆமாங்க பாயிண்ட் டாக்டர். வருது இல்ல, S3. அது வரல வேற S3, அதுக்கப்புறம் வேற S3 வருது பாருங்க. ஆமாங்க டாக்டர், இங்க கரெக்ட். ஓகே. ம் ஸோ பேசிக்கா நீங்க டே கேண்டில் போட்டா எதோட ஹை லோ எடுத்துக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே. மார்ச்சோடைய கேண்டிலோடைய ஹை லோ க்ளோஸ் எடுத்துப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க டாக்டர், கரெக்ட். தட் இஸ் ப்ரொஜெக்டட் ஃபார் த ஹோல் மந்த் ஃபார் த நெக்ஸ்ட் இது. அதனால நீங்க டே கேண்டில் ஓகே போட்டா போன மாசத்தை எடுத்துக்கும். ஓகே, இங்க இருக்கு. ஓகே ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பேசிக்காக வந்து நம்ம டைம் ஃப்ரேம் பண்ணும்போது we have to keep it in mind. ஓகே, the ம் entire ம் month this ம் is the value. ம் 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 ஓகேங்களா? ஸோ எஸ் டாக்டர். இது எதுக்காக நான் வந்து இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டேன்னா, பிகாஸ் யூ பிளான் டு டிரைவ் ஸ்க்ரீனர் வச்சுங்களேன். எஸ் ஸ்க்ரீனர் நம்ம டாக்டர், டெவலப் கரெக்ட். பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி அதை வந்து எப்படி அவங்க அந்த 2355 வருது வச்சுங்களா, பிவோட் பாயிண்ட், அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஸ்க்ரீனர்ல அதை போட முடியும் இன்புட். ஓகே ஓகே டாக்டர், ஓகே புரியுது டாக்டர். அதுக்காக தான் உங்களை கேட்டேன். சரிங்களா? ஸோ ஓகே ஓகே நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றும் போது இதாக இருக்கும். ஸோ இப்போ ஓகே டாக்டர். ட்ரெடிஷ்னலாக வந்து என்ன அந்த இது கண்டுபிடிச்சாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி எப்படி அவங்களோட வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க வச்சுங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம் S3க்கு கீழே போயிட்டு ஒரு ப்ரைஸ், ம் S3யை கிராஸ் பண்ணி ஒரு கிரீன் கேண்டில் வச்சுச்சுன்னா யூ கேன் ஓகே என்டர் டாக்டர். லாங். யூ கேன் ஆ என்டர் ஆ லாங். எஸ் ஓகே டாக்டர். போயிட்டு ஆ உங்களுடைய டார்கெட் வந்து R1 R2 R3 டிபெண்டிங் ஆன் யுவர் ரிஸ்க். எஸ் கரெக்ட் கரெக்ட் டாக்டர். கரெக்டுங்களா? ஸோ கரெக்ட் டாக்டர். பேசிக்லி a price that is gone below S3 and it is pulled back and crossing S3 from below above. ஓகே S3க்கு கீழே ஒரு பிரைஸ் போயிட்டு S3யை ஓகே கிராஸ் டாக்டர். பண்ணி மேலே க்ளோஸ் வைக்குதுன்னா யூ கோ ம் ஃபார் லாங். ஓகே ஓகே
ஸோ அதே S4க்கும் மாதிரி S3க்கும் பிட்வீன் இருக்கும்போது அது நம்ம வந்து ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ணி அதுக்கு மேல ஓப்பன் அவங்க ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஒரிஜினலா வந்து பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ நோ ம், யுவர் வெர்ஷன் நான் கேட்டேன் மேடம். தட் இஸ் ஆல்சோ ம், வந்து நம்ம ட்வீக் பண்ணிக்கலாம். அவங்க ம், சொல்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ம், ம், S3க்கு கீழே ஒரு பிரைஸ் வந்துட்டு S3க்கு ம், S4க்கு ஒரு பிரைஸ் இருக்கு வச்சுங்களேன். நீங்க வந்து ம், அப்பவே ம், வந்து என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. ம். தட் இஸ் அது வந்து நீங்க நிறைய பிக்சர் காமிக்கும் போது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பார்க்கிறதுக்கு. பட் ட்ரெடிஷ்னலா என்ன ஆகுதுன்னா S3க்கு S4 லெவலுக்கு இருந்தா யூ ஷுட் ம், புட் தம் இன் த வாட்ச் லிஸ்ட். ம், ம். Okay. ஓகே டாக்டர். Second thing, ம், when you start watching, when it ம், crosses S3 and go above, you can ம், enter the trade. And your stop loss is S4 and your target ம். is R1, R2, R3. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாமா டாக்டர்? இது இப்போ இந்த இடத்துல பாருங்க. Exactly, madam. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஓகே ஸோ டாக்டர். அந்த ப்ரைஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா S4ல இது பண்ணணும். நீங்க சொன்னது வந்து கரெக்டா இன்னுமே கீழே பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க டாக்டர். அது கரெக்ட் தான். பட் ஆனால் ட்ரெடிஷ்னலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்போ வந்து அது கீழே போயிட்டு S3 S4 S4 போயிட்டு திருப்பி S3 கிராஸ் பண்ணுதோ அப்போ எடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம அவ்வளோதான். ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்றது இங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கரெக்ட். இத வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் கன்சிடர் அந்த S4ல அதுக்கு முன்ன இருக்கிற வைக்கிறது. கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்றீங்க. கரெக்ட். கரெக்டா டாக்டர்? S4 ஓகே, ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. ஐ அதே அக்ரி வித் மாதிரி டாக்டர். ம், அதே மாதிரி ம், அதாவது இன்னொரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ம். ஆஹ், இது என்ன சொல்லாங்க R4 நினைக்கிறேன். இல்ல R4 R5 ஆக்சுவலி R4க்கு மேல நம்மளுக்கு கேண்டில் R4 என்ன? இல்ல R4 தான் மேடம். R4 ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ம், R4 பிரைஸ் கிராஸ் பண்ணி மேல போச்சுன்னா யூ ஆல்சோ ம். கேன் பை. ஸோ எஸ் எஸ் இதுல டாக்டர், அது பண்ணும்போது நான் படிச்சிருக்கேன் டாக்டர், நீங்க சொல்றது ரைட். there are two things when you can buy is when the ம், stock trade below between S3 and S4, you put it ம், in the watch list. When it ம், crosses S3 and buy ம், and put a ம், stop loss of S4 and then ம். target of R1, R2, R3 என்னன்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கங்க. எஸ் டாக்டர், அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்யூ. buying opportunity என்னன்னா when ம், it crosses R4 and close ம், with ம், a ம், green candle மேல R4 மேல ம், R4 ம், மேல ம், ம், 25,826 மேல போகும்போது யூ கேன் ம். ஸ்டார்ட் பை. ஓகேங்களா? இது வந்து ஓகே ஒரு டாக்டர். பையிங் ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி. செல்லிங் What is the ஆப்பர்ச்சுனிட்டி meaning for எக்ஸாக்டா between? Sorry doctor, sorry. What is the meaning for between like R3 R4 குள்ள உங்களுக்கு ஒரு வர மேடம். இதோ வரேன். சொல்லுங்க டாக்டர். சாரி. ஸோ பேசிக்கா இப்போ வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணோம்னா R3 R4 ஒரு இது இருக்கு. R3 கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா R4 நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு R3ல we can initiate short selling. ஸோ இந்த ரைட் சினாரியோல வந்து இப்போ நம்ம இதை வந்து ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம இதை வந்து செல்லிங்க்கு போலாம்னு சொல்றீங்க. Correct. கரெக்டா டாக்டர்? Correct. ஓகே ஓகே. Provided it reached between R3 R4 and coming down and crossing the R3. இங்க வந்து R3 கிராஸ் பண்ணி மேல போல. போகல. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே டாக்டர். ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா R3 to R4 வந்து கண்டிப்பா அவங்க வந்து ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேண்டில் இங்கே இருந்து இது ரிஜெக்ட் ஆகுதுன்னா நம்ம அந்த ரிஜெக்ஷனை பார்த்து இங்க நம்ம ஒரு செல்லிங் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்ல வரீங்க. கரெக்டா டாக்டர்? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஓகே ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் டாக்டர், எனக்கு ஒரு ஸ்க்ரீனர் தான் தேவைப்படுது. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த பிட்வீன் தான் வேணும் டாக்டர். இந்த பிட்வீன்ல கிடைச்சிருச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து அலர்ட் போட்டு நம்ம S3க்கு மேல வந்ததுன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் யாரெல்லாம் நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது இதுல. அதான் சார் நான் பெரிய இல்ல டாக்டர், ஜாம்பவான்கள் நான் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம இதுல. பட் நான் அதுக்குதான் ட்ரை நான் பண்றேன். ஜூம்ல கேட்டது டாக்டர். முந்தானத்து ஈவினிங் இந்த மாதிரி இதுல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது. சோ யாராவது கொஞ்சம் ரெடி பண்ணி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு இல்ல மேடம், தெரியாது இப்ப நம்ம இல்லைங்களா ட்ரை டாக்டர்? பண்ணலாம் மேடம். நீங்க போங்க, நான் சொல்றேன். இது ஐயோ, எனக்கு வச்சிருக்கீங்க. ஜீரோ நாலேஜ் டாக்டர், எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர் ப்ளீஸ். சரி, ஓகே. நம்பாதீங்க நான் டாக்டர். சார்ட்டிங் போடுறேன். டாக்டர் இருங்க. அவங்கள நம்பாதீங்க. ஆ? ஜீரோ ஐயோ நாலேஜ்லாம் சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க. பேசும்போதே தெரியுதுப்பா, பயங்கர பிரில்லியண்டா இருப்பாங்க போல. இது நிறைய நாலேஜ் வச்சிருக்காங்க. சந்தோஷ் சார், நீங்க ஏன் சார் காலை வாரி விடுறீங்க? கண்டிப்பா இல்ல சார்.
நான் இங்க லாக் அவுட் பாருங்க. பண்றதுக்கு வந்தேன் மேடம், பார்த்தா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க டாக்டர், ஈவன் இப்ப நம்ம ஸ்டேட் பேங்க் பாருங்க, இப்ப விழுந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு இம்ப்ரெசிவா இருக்குன்னா டாக்டர், கரெக்டா அதுக்கான ந- இந்த சென்டர் ஆஃப் இதுல வந்துதான் டாக்டர் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த நம்ம இடத்துல ஸ்டாக் எல்லாம் வெளியே எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் டாக்டர். இப்ப பாருங்களேன், இங்க வரும்போதும் அதே மாதிரி நம்மளுக்கு பாருங்களேன், இந்த சென்டர் வந்திருக்கு, இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்மளுக்கு வருது. இதுவும் பாருங்க அதே இதுதான். மேடம் இந்த இப்ப மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன் எனக்கு மேடம். இருங்க எப்படி மேடம். சொல்ல நீங்க டாக்டர், ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரு பார்த்தேன்னா டக்குன்னு வாங்கிடுறேன், எதையும் பாக்குறது இல்ல. பட் என்னோட கான்செப்ட் வேற டாக்டர். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி இடத்த கிடைச்சா வாங்கிடு, இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததா இன்னும் ஆவரேஜ் பண்ணிக்கோ, இன்னொரு பிளேஸ் வரும், அப்படிதான் என் மைண்ட் செட் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் எங்க ஆவரேஜ் பண்றதுக்கு நான் வந்து எய்தர் 15% 20% இறங்குதா, இல்ல வீக்லில அதே சினர்ல வேற எங்கேயா சப்போர்ட் கொடுக்குறானா அப்படின்னு செக் பண்ணிட்டு நான் எடுத்துருவேன் டாக்டர். சரி, இப்ப ட்ரை இதுதான் என்னோட பண்ணீங்க. பிளான். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா மேடம்? ஆமாங்க இல்ல டாக்டர், அதுக்கு நான் முன்னாடி க்ளோஸ் உங்ககிட்ட பண்ணிடுறேன். ஒரு சில கேள்விகள் பாதியிலே முடிச்சிட்டேன் பாருங்களேன். இதுலயே இன்னும் கொஞ்சம் கேள்வி சொல்லுங்க இருக்கு. டாக்டர், சொல்லுங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரிகார்டிங் த கேமரா பிவோட் பாயிண்ட்டை பத்தி இல்ல. ஐ ஆ. வாண்டட் டு see your போர்ட்ஃபோலியோ மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஏன்னா நீங்க காமிச்சீங்க. இதுங்க டாக்டர், ஏன் ஒன்றும் மேடம் பிரச்சனை. ஆக்சுவலி இங்க பாருங்க 74 ஸ்டாக் வச்சிருக்கீங்களே, ஹவு டு யூ மெயின்டைன் திஸ் 74 ஸ்டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? டாக்டர், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் டாக்டர். எனக்கு எதுவுமே தெரியாம இப்ப நம்ம இங்க கேட்கறது, டிவியில இதெல்லாம் வாங்கி வாங்கி தெரிஞ்சவங்க சொல்ல வாங்கி போட்டதுதான் இது. ஆனா நான் என்னோட ஓன் அனலைஸ்ல இப்போ ரீசெண்டா வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அது என்னென்ன என்னோட ஐ மீன் யாரோட இது இல்லாம நான் வாங்கினது. ஜென்டெக் வாரிக்கிட ஒருத்தர் சொன்னாரு, நான் வாங்கியிருக்கேன். எனக்கு அப்போ கூட தெரியாது. பட் டிவிஎஸ் மோட்டார் நானா வாங்கினது டாக்டர். ஒரு 25 ஷேர்ஸ் வாங்கிட்டு நல்ல ப்ராஃபிட் வந்த உடனே அதை நான் விட்டுட்டு ஜஸ்ட் என்னோட ரிமைண்டருக்காக நான் ஒரு 2 ஷேர் மட்டும் வச்சிருக்கேன் டாக்டர். இது சரிங்களா? இது இது நான் என்னோட ஓன் ஃப்ரெண்டும் என்னோட ஓன் தான் நான் வாங்கியிருக்கேன் டாக்டர். ஹிட் ஆகுறதெல்லாம் நியூ இதெல்லாம் பழசு. பட் இப்போ ரீசெண்டா சரி இது நல்லா இருக்குன்னு ஆவரேஜ் பண்ணலான்னு இப்போ இந்த அனலைஸ்ல நான் ஆவரேஜ் பண்ணிருக்கேன் டாக்டர். இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த ஸ்கிரீனர் வேணும். நம்ம வந்து சரி நம்ம இனிமே கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போகணும். இன்ஃபேக்ட் எனக்கு அப்பப்போ என்ன தோணுதுன்னா, யாரையாவது கிட்ட என் போர்ட்ஃபோலியோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு டாக்டர். எனக்கு சொல்ல தெரியல. இல்ல, யூஆர் இன் பாசிட்டிவ் தான் மேடம். நீங்க இதுல பட் வந்து ஆனா நான் நிறைய ஸ்டாக் டாக்டர் நல்ல ரெக்கமெண்டேஷன்ல வாங்கினது கூட நல்லா வரும்போது நான் அப்போலாம் எனக்கு ஹோல்ட் பண்ண தெரியாம நிறைய வித்துட்டேன் நான். வாங்கி விற்கிறது. இப்போதான் போர்ட்ஃபோலியோ நம்ம பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ஏன் ஜென்டெக் எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் இதே நான் பழைய ஆளுன்னா இந்நேரம் வித்துட்டா வெளியே ஓடி வந்துட்டு இருப்பேன். இல்ல, இது நான் வாங்கின இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம், வந்தாலும் நம்ம திருப்பி வச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எல்லாரும் மார்க்கெட் இன்னும் இறங்கும்னு சொல்றாங்க இல்லைங்க. அப்போ வந்து ஒரு கேஷை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ளோ பண்ணிக்கலாம். ஒரு 10 lakhs நான் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் டாக்டர், திருப்பி நம்மளுக்கு எந்த இது வந்தாலும் வாங்கி வைக்கிறதுக்காக. இப்பதான் என் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போறேன் டாக்டர். ஹானஸ்டா சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ பரவாயில்ல, நல்லா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். ஐ திங்க் தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது பண்ணுறது. பட் வந்து நீங்கள் எல்லாம் வந்து வாங்குறதுலாம் கரெக்டாக வாங்குறீங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்களா? அதுதான் டாக்டர், இன்னும் தெரியல டாக்டர். நீங்கள் எனக்கு ப்ராஃபிட் புக் இதில் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த instead ஒரு of ஸ்ட்ராட்டஜியும் தெரியல எனக்கு. instead of closing all the stocks, try and ஆ book ப்ராஃபிட் வச்சுங்களேன். ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக உங்களோட இதில் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜென்டெக்ல நான் ப்ராஃபிட்ல இருக்கேன், நான் இது எப்படி டாக்டர் பண்ணணும்? இதை எனக்கு சும்மா சொல்லுங்களேன் எப்படி. ஜென்டெக் போடுங்களேன். நீங்கள் உங்களோட இதே போடுங்களேன், நான் சொல்கிறேன். ஓகே, ஜென்டெக் போடுங்களேன். ஸோ ஜென்டெக் பார்த்தீங்கன்னா இப்போ R3ல இருக்கு வச்சுங்களேன். R5ல இருக்கு. ம் ஐ திங்க் RSIல பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் பாட் ஏரியாவில் இருக்கு. எஸ் எஸ் டாக்டர். ம் ஐ வில் புக் த ப்ராஃபிட். ம் ம் ஓகே ஓகே டாக்டர். ஓகேங்களா? அதுக்கு மேலே எவ்வளோனா போட்டோம், தட்ஸ் ஃபைன்.
டசன்ட் ஓகே மேட்டர், பட் யூ ஹவ் காட் அ குட் ப்ராஃபிட். 30% ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க, நியர்லி 40%. டாக்டர். எஸ் டாக்டர், கண்டிப்பா. அதனால வந்து நீங்க வந்து திங்க் அபவுட் இட். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நல்ல நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஜென்டெக்ல. அதான் டெய்லி வந்து இந்த அளவுக்கு அதிகமாக 5% போகிறான். ஆமாங்க டாக்டர், இது கரெக்ட். இப்படி பண்ணுங்க மேடம். புட் இட் இன் டு த சொல்லுங்க. ஓல்டு வெர்ஷன்ல இந்த ஹிக்கினாஷை கிளிக் பண்ணுங்க. ஹிக்கினாஷிய ஃபர்ஸ்ட் ரெட்ல வெளியே வந்துருங்க மேடம். ஓகே டாக்டர். ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ரெட்ல யூ கம் அவுட். ஏன்னா வந்து எப்போ நீங்கள் அந்த ட்ரெயில இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இக்கினாஷ் ரெட்ல இருக்க வந்து நீங்கள் வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்எஸ்ஐ வந்து when it dips 80 கம் அவுட். ஏன்னா வந்து இப்போ கிராஸ் ஓவர் வந்து நடந்து மேலே பீக்ல 100ல இருக்கு. தட் மீன்ஸ் இட்ஸ் ஓவர் புல்லிஷ் நவ். ஓகேங்களா? ஓகே டாக்டர். ஓகே. இந்த ஆர்எஸ்ஐ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா 100லேயே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ற ஸ்டாக்ஸும் நிறைய இருக்கு. ஸோ ஓகே. இது 100 வந்துடுச்சு, ரீச் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து குறையலாம் சொல்ல முடியாது. 100லேயே வந்து இட் வில் கோ ஃபார் 1 or 2 days. ஸோ ஸ்டே வித் தட் ஸ்டாக்ஸ். இப்போ புக் பண்ணாதீங்க. ஐ சேஞ்ச் மை இது வச்சுங்களேன். ஸோ நீங்கள் இப்போ ஆக்சுவலி ஐ புட் அலர்ட் ஆன் ஹியர். மொத்தம் இங்க மொத்தம் வந்தா எத்தனை நான் கொஞ்சம் எத்தனை புக் ஸ்டாக் பண்ணிடலான் வச்சிருக்கீங்க இருக்கு. மேடம்? ஸ்டாக் எத்தனை வச்சிருக்கீங்க? நான் 10 தான் வச்சது. நடுவுல கொஞ்சம் வாங்கி வித்துட்டேன் டாக்டர். இது திருப்பி ஒரு 10 பெரிய மட்டும் ஸ்டாக் ஹோல்ட் தானே. பண்றேன். 1800னால 10 ஸ்டாக் வந்து இட்ஸ் ஸ்டில் அ குட் அமௌண்ட். அண்ட் ஆமாங்க டாக்டர், 10 பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ 5% வந்து ரைஸ் ஆகுனா நாளைக்கும் இதே நிலைமையில அது இன்னும் கொஞ்சம் புலிஷாக இருக்கதா வாய்ப்பு இருக்கு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு ஸ்டாக்காக வெளியே வந்துருங்க. ஓ ஓகே ஓகே ரெண்டு டாக்டர். ஸ்டாக்காக ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரெட் வந்தா நீங்க வந்துருங்க. ஓகே ஓகே. டாக்டர். செகண்ட் திங் வந்து இக்கினாஷ்ல ரெட் எப்போ வரும்னா நார்மல் கேண்டில்ல 2-3 ரெட் வந்தாதான் அதுல ரெட் வரும். ஏன்னா இவ்வளவு புலிஷா இருக்கிறது அது வரல நம்ம வந்து விட முடியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆர்எஸ்ஐ டிப் டவுன் ஆச்சுன்னா 100ல இருந்து குறைஞ்சு கீழே வருதுன்னா அப்போ நீங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்டாக்கா கழட்டி விடலாம். ஓ ஓகே ஓகே டாக்டர். ஷூர் ஷூர். எனக்கு உங்களோட இந்த ஸ்டாப் வெளியில லாஸ் வர்றதுதான் கொஞ்சம் ரொம்ப எப்படின்னு தெரியாமலே உங்களுடைய இருந்தேன் டாக்டர். ஸ்டாப் லாஸ் வந்து 1632 மேடம். அது கீழே வந்து இறக்கத்துல போய் நீங்க வந்து கழட்டி விடாதீங்க. அதுக்கு முன்னாடியே கழட்டி விடணும். ஓகே. 1600. ஓகேங்களா? 1000 எவ்வளவு டாக்டர்? R5 சொல்ற மேடம். R5 வர வரலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. முன்னாடியே ரெண்டா கொஞ்சம் இது பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர். ஐ வில் டேக் இட் யுவர் வேர்ட். ஓகே. ஸோ என்ன திருப்பி நான் இதை வாங்கணும்னா எப்படி டாக்டர்? ஆஸ் இட் இஸ் இந்த R4 கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணலாமா டாக்டர்? எப்படி பண்ணலாம்? திருப்பியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே R5 கீழே வந்துட்டு திருப்பி R5 கட் பண்ணி மேலே போச்சுன்னா நீங்க பை பண்ணலாம். ஓகே டாக்டர். ஓகே. அதுதானே சொன்னோம் நம்ம ரெண்டு கிரைட்டீரியா. ஒன்று வந்து S3 S4 டிப் பண்ணிட்டு இதில் கூட பாருங்க S3 S4 நடுவில் வந்துட்டு தென் S3 கிராஸ் பண்ணும்போது யூ என்டர்ட். கரெக்டாக என்டர் ஆயிருந்தோம்னா கரெக்ட். கரெக்டாக ஃபுல்லாக மேலே போச்சு. அதுக்கு அதே மாதிரி செகண்ட் பையிங் பாயிண்ட் வந்து எப்போ R5 கிராஸ் பண்ணுதோ யூ கோ தேர் அகெயின் யூ கேன் ஹாவ் அனதர் என்ட்ரி. இந்த R3 கிராஸ் பண்ணும்போது டாக்டர் R5 R5 ஓகே ஓகே. இஸ் சோ என்ட்ரி இன் பாயிண்ட். கேஸ் R4 கிட்ட வராங்க, வந்துட்டு திருப்பியும் R5 நான் கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்க சொல்றீங்களா டாக்டர்? இல்ல இங்க இல்ல R4 மேடம். அகைன் நான் என்ன சொல்றேன்னா இப்போ R5 கீழே வந்துட்டு பிட்வீன் R4 and R5 இஃப் இட் கிராசஸ் R5 யூ கேன் அகைன் டேக் இட். ஓகே 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 டாக்டர். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக நான் பார்க்குறேன். மற்ற இதை விட பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற இதில் வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும்னா இந்த மீன் ரிவர்ஷனை தான் எய்ம் பண்ணியிருக்கோம். வந்து திருப்பி மீன் நோக்கி வருங்கிற மாதிரி. இதுல வந்து அது மாதிரி இல்லை. இட்ஸ் காட் த கிவ் வே தட் ஸ்டாக்ஸ் ஆர் பவுண்ட் டு கோ வந்து டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் ரேஞ்ச். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஈவன் கிவிங் எ பையிங் லெவல் அட் R5 above R5 and selling below S5. கொஞ்சம் டவுன்ல மூவ் ஆகுது டாக்டர். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றது இருந்தா ஓகே. ரொம்ப நாளா ஓகே காத்துட்டு டாக்டர், இருக்கோம் நான் ஸ்டாப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க பண்ணிக்கிட்டுங்களா? சார். நான் இதுக்காக சுரேஷ் சார், டாக்டர் சுரேஷ் நான் என் சார் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன். கத்துறீங்க. சரிங்க மேடம். நீங்க ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன். எஸ் டாக்டர். ஓகேங்களா? ஸோ தெரியுதா மேடம்? தெரியுது டாக்டர்.
ஓகே, இது வந்து சார்ட்டிங் இந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் தெரியும் டாக்டர். சரி, நம்ம வந்து ஸ்கேன் வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம். நானும் அரகுற நாளைக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கிரியேட் ஸ்கேன். ஓகே, ஸோ போட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்க. மேஜிக் ஃபில்டர் போங்க சார். ஆ, மேஜிக் ஃபில்டர்ஸ் சென்ட்ரலா இருக்க பாக்ஸ். மேஜிக் ஃபில்டரா? ஆ, சென்ட்ரலா இருக்க உங்க கசருக்கு கீழே இருக்கு பாருங்க. அந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கிலீஷ்ல அங்க இல்ல கீழே. இது அதான் இல்லை சார், இதுங்க சார், நானா ஒரு ஸ்கேனரை கிரியேட் பண்ணுறோம் சார் நாங்கள் அதுதான் இப்போ. சார் இப்ப ஈஸி ஆகிட்டாங்க சார். நீங்க என்ன வேணுமோ அதை இங்க டைப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஓகே சார். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேன் ரெடி பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரால நம்ம பண்ணணும் மேடம். இப்போ வந்து இப்போ கேண்டில் நம்ம வந்து பிக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். செக்டர் போட்டு க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து டெய்லி க்ளோஸ் எடுத்துக்கலாமா மேடம்? நமக்கு வந்து எஸ் டாக்டர். டெய்லி க்ளோஸ் வந்து எங்க டெய்லி அண்ட் வீக்லி இருக்கணும்? கூட போடுங்க டாக்டர். வீக்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது இல்ல இன்னும் லோ இல்ல, பிரைஸ். நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டெய்லி க்ளோஸ் தான் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு சரிங்க கேன்ல டாக்டர். பாக்குறோம்ல. சரி. இப்போ இருங்க உங்களுக்கு விளக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்குறது வந்து ஓகே, இதுல அந்த இண்டிகேட்டர் பேர் என்ன மேடம், எப்படி மேம் போட்டீங்க? பிவோட் பாயிண்ட். பிவோட் பாயிண்ட்ஸ் கேமரா. இதை ஸ்டாண்டர்ட் போட்டு அதை மாத்தி. ஸ்டாண்டர்ட்ல எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ல எடுத்துக்கோங்க. ஓகே, ஐயோ. அது செட்டிங்ஸ் போங்க ஒன்று. ஓகே. ஸோ இது வந்து 2 days வைங்க டாக்டர் போதும். நான் வந்து R1 R2லாம் எடுத்துருவேன். அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நான் ப்ராஃபிட் புக்கிங்க்கும் வாங்குறதுக்காக. ஓகே மேடம். எஸ் டாக்டர், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு கேண்டிலுமே பார்க்குறோம், கரெக்ட்டுங்களா? ஸோ வி ஆமாங்க ஹாவ் டு டாக்டர். செக் எவ்ரி கேண்டில், எவ்ரிடே கேண்டில். S3 S4 நடுவில் வந்திருக்கா, S4 S3. ஸோ ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஸ்டார்ட் வித் கஷ்டமா இருக்கு. டெய்லி கேண்டில் க்ளோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ம். ம். ஓகே, ஷுட் பி கிரேட்டர் தேன். ஓகேங்களா? ஓகே, கிரேட்டர் தேன் ஒரு நம்பர் ஒன்று போடுவோம். நம்பர் எங்கே இருக்கு? நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து S4னா ஃபிபனாக்கி வந்து 0.55. ஓகே டாக்டர். 0.55. ஓகேங்களா? டைம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்கெட் போட்டு, ஸோ இது கேண்டிலோடைய ஹைக்கும் லோக்கும் உள்ள ரேஞ்ச் பார்க்கணும். ஓகேங்களா? ஆஹ் இது 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 வந்து கேண்டில் வந்து இது ஒன்று கமா போட்டு இருங்க மேடம்.
மைனஸ் லோ. இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து மந்த்லி கேண்டில் கரெக்டுங்களா? 1 month ago ம் 1 month ago இருக்கிற கேண்டிலோட ஹைக்கு லோக்கு இருக்க டிஃப்ரென்ஸை நம்ம 0.5 ஆல பெருக்கணும். பட் இங்கே வந்து பிராக்கெட் போடணுமே எனக்கு. எப்படி பிராக்கெட் போடுறது? நீங்க அதுலயே ப்ராக்கெட் டைப் ரெண்டு பண்ணுங்க, வரும் ப்ராக்கெட். ரெண்டு பக்கம் அப்படி போட்டுற வேண்டியதான். இல்ல ப்ராக்கெட் டைப் பண்ணுங்க சார், ப்ராக்கெட்டா இருக்கும். சரி சரி, இதை எப்படி கேன்சல் பண்றது? இதை ஹோல் இதை அதை ஃபுல்லா கேன்சல் பண்ணோம்னா இன்ட் அடிச்சீங்கன்னா ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும். இந்த ஐலோ சரி ஓகே, இதை கேன்சல் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவான். ஸோ வந்து க்ளோஸு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் வந்து நம்பர். இது வந்து 0.55 0.55 ப்ராக்கெட். ப்ராக்கெட்டில் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணலாம் சார். பண்ணிடுங்க சார், பண்ணிடுங்க சார்.